தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திற்கு போன ஸ்டாலின், மம்தா பானர்ஜி 324 சட்டப்பிரிவுக்கு எதிராக வாதாடிய கபில் சிபல் மனுவை தள்ளுபடி செய்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கொடுத்த அதிர்ச்சி தீர்ப்பு. வணக்கம் நண்பர்களே. திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார்கள். ஆளுங்கட்சி தங்களுக்கு சாதகமாக ஓட்டுகளை போட்டுக் கொள்வதாக கூறினார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட இதே குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றதை அடுத்து வாயை மூடிக்கொண்டார்கள். என்றாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மத்திய அரசுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக இவர்கள் குற்றம் சாட்டுவது தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு, மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் மே 4ஆம் தேதியான நாளை ஓட்டுகள் எண்ணும்போது வாக்கு எண்ணும் மையங்களில் மத்திய அரசு ஊழியர்களை மட்டுமே தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. இது நடுநிலையை பாதிக்கும் செயலாகும். அதனால் மாநில நிர்வாகிகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக, காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நேற்று நீதிபதிகள் PS நரசிம்மா, ஜோய் மாலியா பாக்ஸி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் தேர்தல் அதிகாரிகளை தேர்வு செய்யும் முடிவு தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும்தான் உண்டு. தாங்கள் பணிக்கு எந்தெந்த அதிகாரிகள் சரியாக இருப்பார்களோ அவர்களை மட்டுமே நியமிப்பார்கள். மத்திய அரசு ஊழியர்களா, மாநில அரசு ஊழியர்கள் என்றெல்லாம் அவர்கள் யாரையும் பார்ப்பதில்லை என்று கூறியுள்ளார்கள். அதற்கு வழக்கறிஞர் கபில் சிபல், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் இதை செய்திருக்கிறது. ஆனால் அந்த சட்டமானது யாருக்கும் கட்டுப்படாததல்ல. தேர்தல் ஆணையம் நினைத்தால் எத்தகைய மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் என்று வாதிட்டுள்ளார். அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அவர் கூறுகையில், வாக்கு எண்ணக்கூடிய இடங்களில் ஒரு டேபிளில் மேற்பார்வையாளராக மத்திய அரசு பணியாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்தில் மாநில அரசு ஊழியர்களும் நியமிக்கப்பட்டுதான் வருகிறார்கள். அதனால் ஒவ்வொரு வேளைகளும் மாநில அரசு, மத்திய அரசு என 2 ஊழியர்களும் இணைந்துதான் செயல்படுவார்கள். அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க மத்திய அரசு அதிகாரிகள் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களில் செயல்படுவதாக கூறுவது உண்மைக்கு புறம்பான தகவல். அதோடு ஒவ்வொரு மாநில தேர்தல் ஆணையமும் அந்தந்த மாநிலத்தை சார்ந்த அதிகாரிகளை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இது அனைத்து முதலமைச்சர்களுக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தை குற்றம் சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலேயே இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதை கேட்ட நீதிபதிகள், இப்படி ஒரு நடைமுறை வழக்கத்தில் இருக்கும்போது இதற்கு எதிராக அரசியல் கட்சிகள் வழக்கு தொடர வேண்டிய அவசியமே இல்லை என்று சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள். அது மட்டுமின்றி அரசியல் கட்சிகள் தங்கள் ஒருவரை ஒருவர் விமர்சிப்பது, குற்றஞ்சாட்டுவது என்று அரசியல் செய்து வரும் அதே வேளையில் அரசு அமைப்புகளை சார்ந்தவர்களிடத்திலும் அரசியல் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மம்தா பானர்ஜி போன்றவர்கள் உச்சநீதிமன்றத்திலேயே அரசியல் செய்கிறார்கள். நீதித்துறை அதிகாரிகளையே சிறைபிடிக்கிறார்கள். இது அராஜகத்தின் உச்சமாகும். அதனால் அவரவர் எல்லையோடு அவர்கள் இருந்து கொள்வதுதான் சிறந்த வழிமுறையாகும். அது மட்டுமின்றி தேர்தல் ஆணையத்தில் எப்படிப்பட்ட நடைமுறை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் மீது குற்றஞ்சாட்ட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துடன் வழக்கு தொடர்வதை மாநில அரசுகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதிகள் கடுமையாக எச்சரித்துள்ளார்கள். அடுத்த செய்தி. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த கூட்டணி கட்சி தலைவர்கள். வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு கம்பியை நீட்ட எடுத்த முடிவு. திமுக கூட்டணியில் இணைந்து காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தலை சந்தித்துள்ள நிலையில் தற்போது அவர்கள் திமுகவுக்கு எதிராக கருத்து கூறியிருப்பது அறிவாலய வட்டாரத்தை ஆட்டங்காண வைத்திருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கிரீஷ் சோடங்கர், இனிமேல் காங்கிரஸால் நடுநிலையான சக்தியாக இருக்க முடியாது, ஒன்று ஆளுங்கட்சியாக இருப்போம், இல்லை என்றால் எதிர்க்கட்சியாக இருப்போம் என்று தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு தர வேண்டும், அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் எதிர்க்கட்சிக்காக செயல்படுவோம் என்று அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் வலிமையான சக்தியாக உருவெடுத்துள்ளது. மாணவர்கள், இளைஞர்களின் ஓட்டுகள் தாவேகாவுக்கு திரும்பியிருப்பது தெரியவந்துள்ளது என்று கூறியுள்ளார். அதையடுத்து திருமாவளவன் கூறுகையில், இந்த தேர்தலுக்கு முன்பு நாங்கள் மட்டும் முடிவை மாற்றியிருந்தால் தமிழக அரசியலே தலைகீழாகி இருக்கும். அதோடு இந்த தேர்தலில் திமுக, அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை தமிழக வெற்றிக் கழகம் பெருவாரியாக பிரித்துள்ளது என்று கூறியிருக்கிறார். அவரைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணன் கூறுகையில், வேறு எந்த தேர்தலையும் விட இந்த தேர்தலில் இளைஞர்கள் மத்தியில் பெரிய எழுச்சி உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்படுத்த இளைஞர்கள் தயாராகிவிட்டார்கள் என்பது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ளார். இப்படி திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுமே ஸ்டாலினுக்கு எதிராக கருத்து சொல்லி இருப்பதோடு விஜய்க்கு பெருவாரியான ஓட்டுகள் கிடைக்கும் என்பது போலவே பேசியுள்ளார்கள். இதை வைத்து பார்க்கும்போது இந்த தேர்தலில் ஸ்டாலின் அறுதி பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் கூட்டணி கட்சிகள்
கட்சிகள் ஆதரவு கொடுக்க மாட்டார்கள். அப்படி ஆதரவு கொடுத்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த தேர்தலில் விஜய் 20%க்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்றால் திமுக கூட்டணியில் உள்ள பல கட்சிகள் அங்கிருந்து வெளியேறி தாவேகாவில் இணைந்து விடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. ஒரு எம்எல்ஏவுக்கு 100 கோடி திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரம். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி வெடித்திருக்கிறது. இதன் காரணமாகவே எந்த கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற அச்சம் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் மேடைகளில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று திமுக, அதிமுக, தாவேகா என்கிற 3 கட்சிகளும் பேசிக் கொண்டாலும் திரைமறைவில் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டு விடுமோ என்கிற பயத்தில் மற்ற கட்சி சார்பில் போட்டியிட்டுள்ள முக்கிய எம்எல்ஏக்களை அழைத்து பேரம் பேச தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவினர் அதிமுக மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகம் முக்கிய வேட்பாளர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எங்களுக்கு குறைவான வெற்றி வாய்ப்பு கிடைத்தால் ஆட்சி அமைப்பதற்கு போதுமான எம்எல்ஏக்கள் வேண்டும். அந்த சமயத்தில் நீங்கள் எங்களது திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தால் ஒரு எம்எல்ஏவுக்கு 100 கோடி சன்மானம் கொடுப்போம் என்று திமுகவின் சில சீனியர் அமைச்சர்கள் மற்ற கட்சி வேட்பாளர்களுக்கு இப்போது தூண்டில் போட தொடங்கிவிட்டார்கள். முக்கியமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை தான் திமுக கட்டம் கட்டி வருவதாக கூறப்படுகிறது. அவர்கள்தான் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதோடு தங்கள் சார்பில் கடன் வாங்கி இந்த தேர்தலுக்கு செலவு செய்துள்ளார்கள். அதனால் இந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தோல்வியடைந்தால் கண்டிப்பாக அந்த வேட்பாளர்களுக்கு செலவு செய்த பணம் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் திமுகவுக்கு வந்தால் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 100 கோடி கொடுக்கப்படும். திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து பிறகு பல்வேறு சலுகைகள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று தமிழக வெற்றிக் கழக முக்கிய வேட்பாளர்களிடத்தில் திமுக புள்ளிகள் ஆசை வார்த்தைகளை கூறி தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்களாம். ஆனால் இப்படி தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏக்களுக்கு தலா 100 கோடி என்று திமுக தரப்பு ரகசிய டீல் போட்டு வருவதை கண்டுபிடித்துவிட்ட விஜய் உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறார். அதனால்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் எம்எல்ஏக்கள் அந்த சான்றிதழுடன் உடனடியாக பனையூர் அலுவலகத்திற்கு வந்துவிடுங்கள், யாரிடத்திலும் விலை போய்விடாதீர்கள் என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தல் வாக்குகள் எண்ணப்படும் இடத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை தட்டி தூக்குவதற்கு திமுக தரப்பு திட்டம் போட்டிருப்பதால் அவர்களை அந்த பக்கம் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு விஜய் தரப்பு தங்களது நிர்வாகிகளை களத்தில் இறக்கிவிட்டார்களாம். அந்த அளவுக்கு இந்த தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டாலும் திமுகவுக்கு மனதளவில் மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. குறிப்பாக எக்ஸிட் போல் முடிவுகளை வெளியிட்ட பல நிறுவனங்கள் திமுகவின் ஆதரவு நிறுவனங்களாக. அதனால்தான் தேர்தலில் எப்படிப்பட்ட முடிவுகள் வரலாம். அதோடு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முறை கூட திமுக 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சியில் நீடித்ததில்லை என்பதால் அந்த சென்டிமெண்ட் இந்த முறையும் திமுகவை காலை வாரிவிட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே இப்படி உஷார் நடவடிக்கையில் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எஸ்பிஜி படை வீரர்களுக்கு விருந்தளித்த பிரதமர் மோடி. எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு படைதான் பிரதமர் மோடி எங்கு சென்றாலும் அவரை நிழல் போல் தொடர்ந்து பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த தேர்தல் நேரத்தில் பல பகுதிகளில் பிரதமர் மோடி ரோடு ஷோ நடத்தினார். அப்போது அவர்கள் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலையும் பொருட்படுத்தாமல் அவருக்கு மிக சரியான முறையில் பாதுகாப்பு அளித்து வந்துள்ளார்கள். இதனால் எஸ்பிஜி படை வீரர்களை பாராட்டியுள்ள பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள எஸ்பிஜியில் பணிபுரியும் அதிகாரிகள் 4500 பேருக்கு விருந்தளித்து உபசரித்திருக்கிறார். மேலும் என்னை பாதுகாப்பதில் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் என்பதை எனக்கு நன்றாக தெரியும். எனக்கு அரணாக இருக்கும் உங்களுக்கு நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி என்று அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். இப்படி இந்திய வரலாற்றில் எந்த ஒரு பிரதமரும் எஸ்பிஜி வீரர்களுக்கு விருந்து அளித்ததில்லை. அதனால் இந்த விருந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து எஸ்பிஜி அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள்.